வணக்கம். 6ஆம் வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி மாணவன் பிரவீன் பேசுகிறேன். ராமசாமி தேவானையம்மாள் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவன். சொந்த ஊர் வாண்டாங்கோட்டை. படிக்கும் பள்ளி வளத்திராக்கோட்டை. மாவட்டம் புதுக்கோட்டை. பிடித்த கோட்டை புகழ்கோட்டை. மாசற்ற மனித தெய்வங்கள் என் அப்பா அம்மா. சமையல் வேலை செய்து பசி போக்குகிறார் என் அப்பா. ஒரு உதவியாளராக இருந்து உள்ளத்தில் வைத்து உயரத்தில் வைத்து வைக்கிறார் என் அம்மா. பாத்ரூம் கூட இல்லாத வீட்டிலிருந்து வரும் பச்சை மண் நான். துளிர்க்கவும் தளிர்க்கவும் எவரெஸ்டை எட்டும் எப்பொழுதும் உழைப்பை போடும் என்னை 4 அடி உயரத்தில் வெறும் 22 கிலோ எடையை கொண்ட என்னை தவறாக எடை போட்டு விடாதீர்கள். அரசு பள்ளியில் படிக்கும் பிரவீன். வெட்டியாக பேச மாட்டேன், வேலியும் தாண்ட மாட்டேன். வெட்டி கொண்டு வர சொன்னால் கட்டி கொண்டு வருவேன். நான் சுட்டி, படிப்பில் கெட்டி. சுட்டி காண்பித்தால் சூரியனை கூட பிடித்து வரும் சூராதி சூரன். நான் உட்காரும் இடத்தை தேய்ப்பவன் அல்ல, நான் தேய்பிரையும் அல்ல. வகுப்பறை என்றும் வளர்பிறைதான். எல்லை தெரிந்த பிள்ளை என்பதால் என் அம்மா கொஞ்சம் நேரம் போக கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்ப்பதுண்டு. இசையை வார்த்து இதயங்களை கோர்த்து அறிவு மணக்கச் செய்யும் சுகந்த பரிமளாமி பேசும் தெய்வம். உழைக்க காத்திருக்கும் நெண்மணிகள், கல்வியில் கரையை கடக்க காத்திருக்கும் கண்மணிகள், மனதை கவர்ந்திழுக்கும் மின்மினிகள். நாங்கள் என்றும் என் மாதிரி ஒரு முன்மாதிரி இல்லை என்று வகுப்பில் அன்பொழுக பேசும் என் ஆசான் சந்திரசேகரை பிடிக்கும். ஊதி ஊதிய சோம்பல் என்ற சாம்பல் படராமல் நெருப்பாய் தகக்க வைக்கும் ஆங்கில ஆசான் ஆண்டனியை பிடிக்கும். அவர் உற்சாகப்படுத்த தொடங்கினால் ஊர்க்குருவி கூட உயர உயர பறந்து வானத்து நட்சத்திர பருக்கைகளை கொத்தி தின்னும். வீட்டில் மட்டுமல்ல, கணித பாடத்திலும் கூட்டுவதென்றால் பிடிக்கும். பாத்திரங்கள் கூட கழுவுவேன். அவ்வாறு செய்யும் போது பாத்திரம் மட்டுமல்ல, என் முகமும் பளிச்சென்று இருக்கும். உலகம் என்ற இந்நாடக மேடையில் என் கதாபாத்திரம் மிகச் சிறப்பாகவே இருக்கும். தலைமை ஆசிரியர் அசராமல் வழங்கும் அறிவுரையை துள்ளி திரியும் பள்ளி பருவத்திலேயே அள்ளி பருக பிடிக்கும். நான் ஒரு தனித்துவமான பையன். கண் கொண்டு பார்ப்பதற்கு கவித்துவமான முகம். வருங்கால மாவட்ட ஆட்சியரும் கூட. படிப்பிலும் பழக்க வழக்கத்திலும் முதல் மாணவன். மறந்து விடாதீர்கள், வளரும் வயதில் வறண்டு போகும் செடிகளுக்கு நம்பிக்கை தண்ணீர் ஊற்ற வந்திருக்கிறேன். அற்பத்தனமான விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு சொற்பாயில் போக உங்களுக்கு என்ன தலைவிதியா? அதை மாற்றும் போதையை ஏற்ற நீங்கள் என்ன பித்துக்குழிகளா? கண்ட களிசடைகளையும் வாயில் போட்டு நிரப்ப உங்கள் வாயின் குப்பை தொட்டியா அல்லது கல்வி நீர் தொட்டியா? நெறியூட்டும் நூல்களை படிக்காமல் வெறியூட்டும் விளையாட்டுகள் வாழ்க்கை வீணடிப்பது வேண்டாத வேலைதானே? பேஸ்புக், இன்ஸ்டா, வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்களில் அறிவே இல்லாமல் அரட்டை அடிப்பதும் படிக்கும் நேரத்தில் பாழாய் போவதும், ஆன்லைன் விளையாட்டுகளில் தன் எதிர்காலத்திற்கு தனக்குத்தானே ஆழமாய் குழி தோண்டிக் கொள்வதும், ஸ்டேட்டஸ் என்ற பெயரில் விளம்பரம் தேடிக்கொள்வதும் சமூக சீர்கேடுகள் தானே? சிந்திக்க வேண்டாமா? இளம் தலைமுறைக்கு அறிவு ஆகாயம் அளவுக்கு இருக்கிறது என்று ஆகா ஓகோ என்று பேசுகிறார்கள். அதெல்லாம் எங்கே போயிற்று? அறிவு என்ன அடகு கடையிலேயா இருக்கிறது? வாழ்க்கை என்பது அழித்து ஆடுவதல்ல, அடித்தும் ஆடுவதல்ல, அழிச்சாட்டியம் செய்தும் ஆடுவதல்ல, கொண்டாடுவது. நாய்க்கடித்து குதறியதை போலவா முடியை வெட்டி கொள்வது? தலைக்கவசம் இல்லாமல் தலைவிதியை மாற்றிக்கொள்ளும் தருதலைத்தனம் தேவையா? சுதந்திர நாட்டில் யாரை கண்டும் ஒடுங்க வேண்டாம், சரிதான். ஆனால் சமூக ஒழுங்கு வேண்டாமா? ஜாதி, மதம், மொழி இவற்றில் இருக்கும் எதிர்மறையான அழுக்குகளை எவ்வளவு நாளைக்கு தான் தின்று கொண்டிருப்பது? முழுக்கால் சட்டையை அரைக்கால் சட்டையாக ஆக்கும் அவலம் நம்மிடம்தானே இருக்கிறது. படிக்கும் வயதிலேயே உடம்பில் பச்சை குத்தி கொள்ளும் பைத்தியக்காரத்தனம் எங்கிருந்து வந்தது? புருவங்களில் கோட்டு போட்டு கொள்ளும் போக்கிரித்தனம் எங்கிருந்து வந்தது? தலைக்கு மேலே கவனம் செலுத்தாமல் தரைக்கு மேலே கவனம் செலுத்தியதால்தான் ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடித்து அதில் பறந்தார்கள். முடிசூட்டி கொண்ட மன்னர் காலம் போய்விட்டது. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கையிலும் கழுத்திலும் சங்கிலி எதற்கு? உரிமம் பெறாத உனக்கு பைக் எதற்கு? சமூக ஊடகங்களை சரியாக பயன்படுத்த தெரியாத உனக்கு லைக் எதற்கு? பேச தெரியாதவன் கைகளின் மைக் எதற்கு? விளையாடுங்கள், வியர்வை எட்டிப்பாக்கட்டும், அதனால் உங்கள் மகிழ்ச்சி இரட்டிப்பாக்கட்டும். பயணத்தை தொடங்குவதற்கு தான் படிக்கட்டுகள், அதில் தொங்குவதற்கல்ல. புத்தகங்களை வாசியுங்கள், பெற்றோர்களை நேசியுங்கள். சண்டித்தனம் செய்து ஊரை வலம் வருவதை விட ஆசிரியரை மதித்து மாவீரன் அலெக்சாண்டரை போல உலகை வலம் வாருங்கள். நன்றி, வணக்கம்.